நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த விருதம் பத்திரிக்கை தான் தினமணியாண்ணா. ஆமாம். ஏஐ கூட ஏறணும் வச்சுங்க முடிச்சுட்டு நம்ம இதில் வேறு என்ன இந்த கோடு வேறு திரும்ப பெரிய சமாச்சாரம். அதான் 3 கிலோமீட்டர் வந்துருக்கோம். கீழே வரைக்கலாமா? அண்ணன் உதயநிதி அண்ணனுடைய ஒத்துழைப்போட இப்போ நமக்கு சட்டமன்ற நம்மளுடைய எம்எல்ஏ யார்? ராசிபுரம் எம்எல்ஏ யாரு? அவர் தான் ராசிபுரம் எம்எல்ஏ மந்திரி. இப்போ இந்த முயற்சி எடுத்து 144 கோடி இந்த எஸ்டிமேட்டு கேடமலைக்கு இங்கேயும் நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கணும். இன்றைக்கி தான் நாங்கள் முத தடவையாக வந்திருக்கிறோம். நீங்கள் யாருன்னே தெரியல. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அந்த பெருமா கோயில் தான் தெரியும். ஒரு போட்டோ எடுத்துறே. ஏய் ராஜே போடா டாடா. ஐயா வாங்க ஐயா. கொஞ்சம் மணி வச்சிருங்க. இது இங்க வந்து அம்மன் மாரியம்மன். நமது வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர்களுக்கு ஊர் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த பிறகு ஏறத்தாழ இன்னைக்கு 75 ஆண்டு காலம் தாண்டி, அதுக்கு பிறகு இந்த ஊருக்கு முறையா ரோடு போட்டு இன்னைக்கு கீழே இருந்து இத்தனை ஜீப்ல நாங்க வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கான அமைச்சர், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் எஸ்டிக்கான அமைச்சர் நம்முடைய டாக்டர் மதிவேந்தன் அவர்கள். இந்த வெண்ணந்தூர் யூனியன் ஆபீஸ் தெரியுமில்ல, அங்கதான் இருந்து பணம் கட்டினாங்க. 1.25 கோடி ரூபாய் பணத்தை கட்டி, இப்ப 1.25 கோடி ரூபாய் நமக்கு பணத்தை கட்டி அரசாங்கத்துடைய பர்மிஷன் உத்தரவு வாங்கி முதல்ல கிரீன் பெஞ்சில் கொண்டு போய் கொடுத்த உடனே கலெக்டர், டிஎஃப்ஓ, ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாத்துக்கும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. இது எல்லாம் இந்த ஆதாரத்தை எல்லாம் நாங்க கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து அப்புறம் நமக்கு உத்தரவு போட்டோம். சரி, உத்தரவு போட்டாச்சு, ரோடு போடலாம். ஆனா ரோடு போறதுக்கு பணம் வேணுமே. ஃபாரஸ்ட்ல ரோடு போட சொல்லிட்டாங்க.
உத்தரவு வந்துருச்சு. டெல்லி கோர்ட்ல கொடுத்துட்டாங்க, பணம் வேணும். சரி, இங்க மேலூர் வரைக்கும் கடமலை வரைக்கும் எஸ்டிமேட் போட்டா எவ்வளவு தெரியுமா பணம்? யாருக்காவது தெரியுமா? நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இங்க ரோடு போறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கனமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும்ல. எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க? அனுமதி வாங்கியாச்சு, ரோடு போடணும், கான்ட்ராக்டுக்காரங்க வரணும். எத்தனை லாரி வேலை செய்யுது, எத்தனை மிஷின் வேலை செய்யுது, எத்தனை ஆளுங்க வேலை செய்யறாங்க, எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்க, இதுக்கு எவ்வளவு பணம் இந்த ரோடுக்கு கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோடி? 140 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. 1 பைசா 2 பைசா இல்ல. கனமா சொல்லுங்க, எத்தனை கோடி? நல்ல கனமா சொல்லுங்க. 140 கோடி ரூபாய் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அங்க இருக்கிறார் பாருங்க, மகாராஷ்டிரா, இந்த பெருமாள் கோயிலுக்கு வாசல் வந்து சொல்றேன், நம்ம முதலமைச்சரா அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களோ, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த மக்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ரோடு இல்லாத இருக்கக்கூடாது, நம்ம திமுக ஆட்சியில இதை நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி